வால்முனி செம்முனி இராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி போதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமுன ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் மற்ற உதவி பண்ணியே எல்லாத்தையும் தோத்துட்டீங்களா? அப்போ நம்பிக்கை நம்பி மோசம் போயிட்டீங்களா? எல்லா பணத்தையும் நகையெல்லாம் எழுந்துட்டீங்களா? அப்ப உங்க வீட்டுக்காரன் உனக்கும் பிரச்சனை தான், வாழ்நாள் முழுக்க பிரச்சனையாகுது. உங்க 2 பேருக்கு மன வாழ்க்கை பொறுத்த சரியில்லாத கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 பேரும் பொறுத்து இல்லாம சரியா வாழல நீங்க. அம்மா சொல்லு, எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதம்மா. மொத்தம் 3 பசங்க, பையன் 2 பையன், 2 பசங்க ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணு பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு பையன் தீய பழத்துக்கு அடிமையிட்டான், குடிக்கு அடிமையிட்டான். எப்ப பார்த்தாலும் குடிதான். சொன்ன பிச்சை கேட்க மாட்டான். சுய புத்தி இல்லாம இருக்க, பெத்தவங்களை மதிக்க மாட்டான், பெரியவங்களை மதிக்க மாட்டான். தற்கொலை பண்ணி போறேன்னு சொல்றான். ஒரு மனநிலை மருத்துவமனையிலோ இந்த குடிக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்தீங்களா? என்னடா ஜோசி என்னன்னு சொல்றாரு? ஒரு சமயம் பார்த்து சொல்றாரா, இவரை கேட்டுக்கிட்டு சொல்றாரா? இல்ல 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 நீங்க சொல்றது எல்லாமே உண்மை. சேர்த்தது உங்ககிட்ட நீங்க வரைக்கும் யாருக்கும் சொல்லல, இருந்தாலும் நீங்க இது கரெக்டா சொல்லிருக்கீங்க. இது 100% உண்மை. மெட்ராஸ்ல தான் சேர்த்தோம். 2.5 மாசம் தான் இருந்தான். 2.5 மாசத்துலயும் ஒழுங்காவே இல்ல, அங்க இருக்க முடியல. அவனால சாப்பாடு சரியில்லை, இடம் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நோயாலே வந்துடுறா. இப்போ வந்துடுறான். ஆகும்போது திரும்பியும் ஹாஸ்பிட்டல் திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஆமா, திருப்பி குடிக்கிறான். உங்களுக்கு வீண் பையெல்லாம் வந்தது. உங்க வீட்டுக்காரெல்லாம் உங்க வீண் பையெல்லாம் சுமத்தினாரு. நீ அதை பண்ண இதை பண்ணன்னு சொன்னாரு. அதெல்லாம் பொறுத்து இந்த பிள்ளைங்க கோசம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. நான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க பட்டதை நினைக்கிறேன். எதிரிகள் தொல்லை அதிகமாகுது உனக்கு. எதிரிகள் தொல்லை தான் ஜாஸ்தியா இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை வாழ விட மாட்டாங்க எதிரிங்க. வாழையே விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒன்னும் புரியல. அதுதான் உங்ககிட்ட வந்துருங்க. அந்த எதிரிகள் தொல்லை விலகணும். வாழ வேண்டிய வயசுல நீங்க வாழல. ஐயோ, வாழ வேண்டிய வயசுல வாழவே கிடையாது. என்ன பண்றது? தலைவிதிலாம் கிடையாதுமா. நல்லா கேட்டுக்குமா. இதுக்கு முன்னாடி எங்களம்மா ஜோசியர் வந்து பார்த்துருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைச்சிருக்கோம். நீங்களே ராஜா, நீங்களே மந்தின்னு சொல்லிட்டு உங்க அறிவு கொண்டு முன்னுக்கு ஒரு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. என்ன டிவி தொலைக்காட்சியில பல தொலைக்காட்சியில பார்த்துப்பீங்க. நான் சொல்றது எதனா போயிருக்கமா? இல்ல இல்ல, எந்த போயும் இல்ல சாமி. நீங்க அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி பேசிக்கிறீங்க. நிறைய பேர் நான் செய்வேன்னா இந்த டிவி பார்ப்பாங்க. அது டிவி பார்த்தோன்னே அவரு ஜோசி பார்க்கலாம் நினைப்பாங்க, ஆனா பார்க்க மாட்டாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை தான் பார்க்க முடியும். நீங்க அதிர்ஷ்டம் தான் எங்கிட்ட ஜோசியம் பார்க்க பேசுறீங்க. இப்போ அதிர்ஷ்டம் இல்லாத எங்கிட்ட பார்க்க முடியாது. உண்மையா இல்லையாமா? அன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான் என்ன பார்த்துதான் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்குமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா தீர்ந்துருக்கும். நான் சொல்ற ஜோசியம் உண்மையா பொய்யா சொல்லுங்க பாலாம். உண்மை சாமி, உண்மை சாமி, உண்மை சாமி. அப்போ நான் செய்யற பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா? நேர்ல எல்லாம் பார்த்த மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி உன் பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில மீண்டும் வெற்றி பெற்று கையில பணப்புழக்கம், நிலமன சொத்து பத்துல வெற்றி, என்ன போன பொருள் திரும்பி வந்து வாழ்நாள் முழுது வெற்றி பெறாம செஞ்சு போதுமா? சரி சாமி. ஓகேம்மா, ஓகே, நன்றி, வணக்கம்.